February 14th வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் வீடியோ. நம்ம ஏன் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறோம்னு தெரியுமா? இப்படிலாம் பேசினா மாத்திட்டு போயிருவீங்கன்னு தெரியும். இப்படி பேசுறதுக்கு நம்ம கையில இல்ல. வீடியோ பாக்குறீங்கன்னு தெரியும், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்களேன். ஒரு அன்பாப்புலர் ஒப்பீனியன் சொல்றேன், லவ் பண்றதெல்லாம் ஒன்றும் கெத்து இல்லைங்க. இந்த உலகத்துல நம்ம கண்டிப்பா லவ் பண்ணணும்னுலாம் கட்டாயமே இல்லை. நம்ம அந்த சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறோம். ஆமாங்க, யோசிச்சு பாருங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் லவ் பண்ணிட்டு இருக்கப்போ நம்ம கிட்ட வந்து ரொம்ப ஹாப்பியா அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அது சக்சஸ்ஃபுல் ஆகி மேரேஜ் பண்ணிப்பாங்க, அதுதான் சக்சஸ்ன்னு நினைப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் நிறைய சண்டை வரும். இந்த ஆஃப்டர் மேரேஜ் டாபிக்கை நான் இன்னொரு வீடியோல டீட்டெயில்டா பேசுறேன். இப்போ பேக் டு த டாபிக். சில ஃப்ரெண்ட்ஸ் லவ் பார்த்துட்டு நம்மளும் யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கணும், இந்த உலகத்துல இத்தனை பேர் இருந்தோம் நமக்குன்னு யாரும் இல்லையேன்னு தேவையில்லாம ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இப்போ இங்க லவ்னு நடந்துட்டு இருக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஏன்னா இருக்கிற 24 ஹவர்ஸ்ல 8 ஹவர்ஸ் தூங்க போக பேலன்ஸ் 16 ஹவர்ஸும் போன்ல பேசிட்டு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி இருந்தா வாழ்க்கையில எப்படி அடுத்த கட்டத்துக்கு போறது? லவ் பண்ண பொண்ண கல்யாணம் பண்றது தான் இப்பெல்லாம் பெரிய அச்சீவ்மெண்ட் ஆகிருச்சுல்ல. சரி, கல்யாணம் பண்ணிட்டா அடுத்து ஏதாச்சும் கிடைச்ச வேலைக்கு போவீங்க. எவ்வளோ நாள் அந்த பிடிக்காத வேலைக்கு போவீங்க? அந்த வேலையில உள்ள எரிச்சலை உங்க பார்ட்னர் கிட்ட காமிப்பீங்க, சண்டை வரும் உடனே. இதுவே லவ் பண்ணிட்டு அதே நேரத்துல உங்களோட பேஷனுக்கு எது தேவையோ அதை உங்களோட பர்சனல் ஸ்கில்ஸா டெவலப் பண்ணியிருந்தா உங்களுக்கு பிடிச்ச பொண்ணும் கிடைக்கும், பிடிச்ச வேலையும் பார்த்துட்டு இருப்பீங்க. லைஃபை சந்தோஷமா கொண்டாடலாம். லைஃப்ல லவ் ரொம்ப முக்கியம்தான். அது நீங்க நினைக்கிற ஒரு ஆள் கிட்ட இருந்து தான் உங்களுக்கு வரணும்னு இல்ல. உங்களுக்கான ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க உங்ககிட்ட வரப்ப நீங்க உங்களோட மொத்த லவ்வையும் கொடுத்துருங்க. லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும்.